சார் சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுக்கு, ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த ஒரு கரிஸ்மா ஆல்ரெடி இருந்தது. அப்போ இப்போ அட் பிரசன்ட் அந்த கரிஸ்மா வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? வார்த்தைக்கு வார்த்தை ஒரு வார்த்தை போய் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னாரு. ஹீஸ் நாட் ஏ கரிஸ்மேட்டிக் லீடர், இஸ் ஏ கரிஸ்மேட்டிக் ஹீரோ வேணா வச்சுக்கோங்க. இப்போ நான் விஜய் சார் வந்து ஸ்கிரீன்ல பயங்கரமா ரசிப்பேன். அவரோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் பெரிய ஃபேன். ஆனா விஜய் சார் ஓட்டு போடுவேனா அப்படின்னு கேட்டா அது டோட்டலா வேற மேட்டர் இல்ல. அரசியல் வேற, நம்ம சினிமால பார்த்து ரசிக்கிறதுன்றது வேற, அது டோட்டலா வேற. இப்போ லீடர் சார் நான் முடிச்சிடறேன். அவர் லீடர்னா காமராஜர் யாரு, நேதாஜி யாரு, கலைஞர் யாரு, கக்கன் யாரு, அண்ணா யாரு, எம்ஜிஆர் யாரு? யார் லீடர்? ஸ்கூல்ல பாத்தீங்களா சின்ன பசங்களாம் நான் தான் டானு சொல்லி சுத்தின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தானே விஜய். ஆட்டமலன் ஸ்டார் திவாகர் இருக்காருல்ல, சில இடத்துல இப்படிதான் நந்தனும் தெரியும், இந்த ஆளுக்கு தெரியாது, அரசியல் தெரியாது, சினிமா மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. தலைமுறைகள் பின்னால ஓடினாங்கன்னு மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டது நாட் ஒன்லி சென்னை, எத்தனையோ இல்ல அது நான் சொல்லிடுறேன். சாப்பாடு எல்லாம் கொடுக்காம, நிவாரண பொருட்கள் வராம அவர்கள் பின்னால மக்கள் ஓடி அவலங்களை நீங்க பாக்கலையா? விஜய் வராரு, அரசியல் ஒழுங்கா பண்ணி அவர் ஏன் சார் வராரு? பொத்தினி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. கொரோனால மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிந்த போது, இன்க்ளூடிங் அதிமுக, இன்க்ளூடிங் டிஎம்கே, இடதுசாரிகள், விசிக, அனைத்து கட்சிகளும் ரோட்ல நின்னுச்சு. அனைத்து கட்சி தலைவர்களும் ரோட்ல நின்றாங்க. அவர்களுக்கு சொந்தமான அவர்களுடைய அரசியல் கட்சி அலுவலகங்கள், அவர்களுக்கு சொந்தமான திருமண மண்டபங்கள்லாம் திறந்து வைக்கப்பட்டுச்சு. சென்னை பிளட்டப்ப விஜய்க்கு இங்க 3 கல்யாண மண்டபம் இருக்கு. சரியா? விஜய் கொரோனா பேரிடரின் போது, சென்னை பெருமழை வெள்ளத்தின் போது ரோட்டுக்கு வந்து நின்னீங்களா? கேட்கறது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க ஐயா. ஒரு லாக்டவுன் வந்துச்சு, இந்த லாக்டவுன் கொரோனா, இந்த லாக்டவுன்ல உன் கட்சி தொண்டனுக்கு, உன்னுடைய ரசிகனுக்கு ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தேன். இந்த இடத்துல இந்த ஏரியாவில் நான் 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துறேன், என் தொண்டலும் பூரா காப்பாத்தினு ஒரு வார்த்தை சொல்லு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. மட்ட மதியான உச்சி வெயில்ல எல்லாத்தையும் வெயில நிக்க வச்சு பகல்ல டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எங்க மீட்டிங் இது பதிலே கிடையாது. நான் சொல்றேன், எல்லா அரசியல் கூட்டங்களும் பகல் 12 மணிக்கு தான் போடுறாங்களா? குட் கொஸ்டின். சரி, ஒருவேளை அவங்க போடுறாங்கன்னே வச்சுக்கோங்க, இரவுலயோ காலையிலயோ மதியானமோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல யாராவது 2021க்கு பிறகு அரசியல் கட்சி கூட்டத்துல ஒரு மனிதர் விழுந்தார் இறந்தார் அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை. ஆனா இங்க நடிகர் விஜய் வந்தாலே ஐயோ அன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போதாப்பா என்ற நிலைமை வருகிறது என்றால் அந்த தலைவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமா? இல்ல பரவாயில்லைங்க, எங்க இறந்து போனவருக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல, அவருக்கு இந்த மாநிலத்துக்காரே இல்ல அப்படின்னு சொல்றீங்களே, உங்க அரசியல் கண்டுபிடிப்ப என்ன சொல்றது சார்? ஓப்பாரே ஓப்பார் ஓலோப்பார் ஓத்த பின் ஒன்ஸ் மோர் கேப்பார். நீங்க மாற்றுன்னு வர்றீங்க, அவங்களுக்கு மாற்றாருங்க, அவங்க செய்யற சாயங்காலம் மட்டும் எல்லா பொதுக்கூட்டமும் நடத்திடலான்றீங்களா? இல்ல சார், நீங்க அவங்க செஞ்சதா தப்பு. இப்ப நீங்க கொஸ்டின் சார். ஆமா நான் சொல்றேன், சாயங்காலம் தான் சார். அரசு ஆஸ்பத்திரியில நீங்க கூட்டம் போட்டு நடத்தி 12 மணி வெயில ஒருத்தன் செத்துட்டானேன்னு நான் சொன்னா, உடம்பு சரியில்லாம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போற ஒருத்தன் செத்து போறதை கொண்டு வந்து உதாரணம் காட்டுறது தற்குறித்தனமா இல்லையா? கட்சியில அவங்க நிர்வாகிகள் மாவட்ட ரீதியாகவும் சரி, நிர்மல்குமார் அவர்களும் சரி, எல்லாருமே மன வருத்தம் தெரிவிச்சு அவங்க கூடயே இருந்து பார்த்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது சுமூகமா போராட்டமே எல்லாமே இருக்கும். இந்த இடம் தான் தெரியலீங்க, ஆடாடும் மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இப்ப இறந்தவருக்கு விஜய் ஆறுதல் தெரிவித்து ட்வீட் போட்ட ஒரு ட்வீட்டை காட்ட சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் பேசிய கருத்துக்கு மன்னிப்பு தெரிவிச்சுட்டு அமைதியா உட்கார்றேன். காட்ட சொல்லுங்க. குற்றங்கள் அதிகரிச்சிருக்கா இல்லையா? நான் சொல்றேன். அப்புறம் நான் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் டேட்டா தரேன், ஆமான்னு சொல்றதுக்கு நீங்க டேட்டா தாங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு நான் டேட்டா தரேன், ஆமான்னு சொல்றதுக்கு நீங்க டேட்டா தாங்க. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் இவர் கேட்டார் இல்லையா, என்சிஆர்பி அறிக்கை, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அறிக்கை நான் உங்களுக்கு சொல்றேன். எந்தெந்த மாநிலங்கள் டாப்ல இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம், 2வது மகாராஷ்டிரா, 3வது ராஜஸ்தான், 4வது மேற்கு வங்கம், 5வது மத்திய பிரதேசம். ரைட்டா?
24, 25 விட அதிகமா இருக்கு. 41 பேர். கிரைம் ரேட் அதிகமா இருக்கு. நான் விமன்ஸுக்கு, முடிக்கிறேன். பாஸ்கோ, Yes. குழந்தைகளுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா தாவேகா வளர்ந்திருக்குங்கிற அச்சம் எனக்கு இருக்கு. காரணம் என்னன்னா தாவேகா வளர்ந்திருக்குங்கிற அச்சம் எனக்கு இருக்கு. 1,30,00,000 பேருக்கு வந்து கொடுத்திருக்கதா சொல்றாங்க ரேஷன் கார்டுக்கு. மகளிருடைய வாக்குகள் எவ்வளவு? கிட்டத்தட்ட இந்த தேர்தல்ல 3 கோடியே கலந்து போக போகுது. அப்போ மீதி இருக்கிற 1.25 கோடி பெண்கள் எல்லாருமே ரொம்ப செல்வ செழிப்பா இருக்காங்களா? மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்களுக்கு ரைட். விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் எத்தனைன்னு எனக்கு தெரியுமா? டேட்டா தெரியுமா? சொல்லுங்க. சாரி, எனக்கு தெரியாது. தோராயமாக எனக்கு தெரிந்து 2 கோடி ரூபாய், 2 கோடிக்கு மேல இருக்கும். யார் எது? விண்ணப்பித்தவர்கள். விண்ணப்பித்தவர்களில் விண்ணப்பம் பரிசீலனையில் இருப்பது 30 லட்சம் பேர். மத்தவங்க விண்ணப்பிக்கவே இல்லை. என் புத்திய விண்ணப்பித்த எல்லாரும் கொடுத்தாச்சு. இந்த 30 லட்சம் பேருக்கும் பரிசீலித்து நாங்கள் கொடுப்போம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். விண்ணப்பிக்காதவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? புத்தியானந்த் வீட்டுக்கு கொடுக்கணுமா? விஜய் வீட்டுக்கு கொடுக்கணுமா? என் வீட்டுக்கு கொடுக்கணும்? யார் வீட்டுக்கும் தேவையில்லை. இப்ப போராடல நீங்க போராடணும் சார். ஆட்சி அதிகாரத்துல இவங்க இருக்காங்க. சொந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துல மத்தியில இருக்கிற மாதிரியான அவர் குறுக்கிட வேண்டாம். நான் சொல்றேன் தெளிவா. அதாவது மத்தியில வரி ஏத்துறாங்கன்னு ரொம்ப அழகா சொன்னாரு. இங்க ஆட்சியில இருக்கிறது யாரு? அண்ணனும் சேர்த்து சொல்லுவாரு அதுக்கு பதில். 2 பேரும் ஆட்சியில இருக்கும்போது எவ்வளவு போராடினாங்க, எவ்வளவு போராடினீங்க? சரி, இவங்க ஒண்ணு சொன்னாங்க, போராடியதா திமுகன்னு. நிறைய போராட்டத்தை சொல்லலாம், நான் அவ்வளவு போக விரும்பல. டெய்லி பேப்பர் படிச்சா கூட போதும், இந்த கேள்வி வந்திருக்காது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இன்னைக்கு என்ன தேதி? 17. 5 நாளைக்கு முன்னாடி 12ஆம் தேதி இவங்க பங்காளி பாஜக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு முட்டை 0. அதை கண்டித்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தியது உங்களுக்கு தெரியும் சார், அக்னி சாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை, ஒரு ட்வீட் இல்ல. இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. 5 நாளைக்கு முன்னாடி நடத்த போராட்டத்தை கூட நீங்க மறந்துட்டீங்கன்னா, அல்லது பேப்பர் படிக்க மாட்டேன், செய்தி பார்க்க மாட்டேன்னு சொன்னா நாங்க என்னதான் பண்றது? இதனாலதான் சொல்றோம், அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. சமீபத்தில் பேசினதுல கூட பாத்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டமாகட்டும், அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள், அதுல அதிகபட்சமா இருக்கிறவங்க யாருன்னா பெண்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கொடுத்த இவர்களுடைய இந்த வாக்குறுதியில் இப்ப பேசினதை வச்சு சொல்றேன். அதுல பலர் வந்து ஏமாற்றம் தாண்டி, அதாவது ரசிகர் என்ற பார்வையை தாண்டி, ஃபேன் பேஸ் தாண்டி, அரசியல் ரீதியா பார்க்கும்போது இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே ஒழுங்கா நிறைவேற்றலன்ற பார்வையில அது அப்படியே கண்டிப்பா டைவர்ட் ஆகும் சார். இது சுத்த போய் சார். அத்தனை பெண்களுக்கும் நிச்சயம் பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது சார். அவர் வந்து எங்கிட்ட சொல்ல சொல்லுங்க, விஜய் வந்து எங்கிட்ட சொல்ல சொல்லுங்க, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. நான் அவர்கிட்டே பேசுறேன். பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு. இவர் வந்ததுலேருந்து நிறைய செய்யறாரு சார். இவர் செய்யாத இதுவே கிடையாது. நிறைய செய்வார். இன்னும் நிறைய அவர் வச்சுட்டு இருக்காரு நலத்திட்டங்கள். கண்டிப்பா செய்வார் சார். நம்ம ஸ்டாலின் ஐயா தான் வரணும். ஸ்டாலின் ஐயா வந்தாதான் நமக்கு எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு சரி எல்லாருக்கும் நல்லது நடக்கும் சார். சோலி முடிச்சு